சரிடாப்பா. அப்ப எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் விட்டல இருந்து தொடர்வோம். சரியோ? இல்லத்துல விட்டுருப்போம்னு சொன்னா அந்த எஸ்டே கிராஃப்ட படித்திற வேக கதையில விட்டுருப்பேன். அதாவது இடப்பெயர்ச்சி நேர விரைவுகள்ல நேர்கோடுகள் வார கதை பார்த்திருப்பேன் என்று நினைக்கின்றேன். அப்ப இன்றைக்கு நாங்கள் தொடர்ந்து மூவ் ஆகுவோம். இடப்பெயர்ச்சி நேர விரைவில் என்ன வார கதை, வளைகோடுகள் வார கதைய பார்ப்போம். நாம வளைகோடுகள் முக்கியமான வளைகோடுகள் என்னன்னு சொல்ல போறேன்னு படிச்சா காட்டு. வளைகோடுகள் வார கதை ஓகேயா? சரி பாப்போம். இப்ப இந்த வளைகோடு சொன்னா ஒன்றும் இல்ல, என்னண்டாமா படித்திறன் மாறப்போகுது. நேற்று பார்த்த விஷயங்கள் எல்லாத்திலேயுமே ஒரு குறித்த நேர்கோட்டுக்கு ஒரு படித்திறன். ஆனா இந்த வளைகோடு சொன்னா ஒரு குறித்த இடம் வரைக்கும் ஒரு படித்திறன், வேற ஒரு இடத்துல இன்னொரு படித்திறன், அப்ப இன்னொரு படித்திறன், இன்னொரு படித்திறன், அப்படி மாறி மாறி படித்திறன் வந்து கொண்டிருக்கா. வேற வேற படித்திறன். இப்ப பாரு, உதாரணத்துக்கு நான் உனக்கு ஒரு ஒன்று கீறி காட்டுறப்ப, இப்ப உதாரணத்துக்கு நான் கீறி காட்டுறப்ப இப்படி ஒரு இடப்பெயர்ச்சி நேர வரையும் கீற ரெண்டு எடுப்பேன். சில நேரம் இது என்னடாப்பா இடப்பெயர்ச்சி. இப்ப இப்படி ஒரு இடப்பெயர்ச்சி நேர வரைவா கீற ரெண்டு எடுப்போம். ஓகே, இப்படி ஒரு இடப்பெயர்ச்சி நேரம் வேற வளைஞ்சுதான் போகுது. கோடு பார்த்தா தெரியுது, கோடு என்ன செய்யுது, வளைஞ்சு கொண்டு போகுது. ஓகே ஓகே. இங்க எனக்கு இந்த புள்ளியில நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா, எனக்கு இந்த புள்ளியில இருக்கிற படித்திறனை காண வேணும்னு சொன்னா, அதாவது இந்த புள்ளியா ஏ புள்ளி எடுப்பேன். சும்மா ஏ புள்ளி, இந்த புள்ளியை நான் எடுக்கிறேன், பி புள்ளி எடுக்கிறேன், இந்த புள்ளியை கருதுறேன், சி புள்ளி கருதுறேன். அப்ப இந்த வளைகோட்டில இருக்கிற ஏபிசி என்ற புள்ளிகளை நான் கருதி இருக்கிறேன். வளைகோட்டில என்ன இருக்கிறேன், ஏபிசி எனும் புள்ளிகளை கருதி இருக்கிறேன். இப்படி கருதி போட்டு இந்த ஏண்ட புள்ளிக்கு நான் என்ன செய்ய போறேன், ஏண்ட புள்ளியில இந்த படித்திறன் காண வேணும்டா, ஏண்ட புள்ளியில இருக்கிற வெலோசிட்டி காண வேணும். என்ன செய்ய போறேன்டா, இந்த புள்ளிக்கு ஒரு தொடலி ஒன்று அமைக்க போறேன். முடியாக்க தொடலி ஒன்று போறேன். இந்த புள்ளிக்கு ஒரு தொடலி ஒன்று முடியாக்க விளங்கினதா? அந்த ஏண்ட புள்ளிக்கு அந்த புள்ளிக்களால போற ஒரு தொடலி ஒன்று நேர்கோடு ஒன்று. அதே போல பி என்ற புள்ளியில நான் என்ன செய்யணும், வேகத்தை இந்த இடப்பெயர்ச்சி நேர வேண்ட படித்திருக்கு வேகம் இல்லடா. அப்ப வேகத்தை காண வேணும் என்றா நான் என்ன செய்யணும், பி என்ற புள்ளிக்கு என்ன செய்யணும், ஒரு தொடலி தரணும். அதுக்குனால போகக்கூடிய மாதிரியான ஒரு தொடலி, பி என்ற புள்ளிக்களால போகக்கூடிய மாதிரியான ஒரு தொடலி வந்து. சரியா? ஓகேப்பா. பி என்ற புள்ளிகளால போகக்கூடிய மாதிரியான ஒரு தொடலியா இருக்கின்றேன். அதே போல சி என்ற புள்ளிகளால போறதுக்கு என்ன செய்யணும், அதுக்குள்ளால போறக்கூடிய மாதிரியான ஒரு கோடு தொடலி கோடு. இந்த தொடலி கிடையச்சோடு அடைக்கிற கோணத்தை நான் என்ன செய்யறேன், தீட்டா. இந்த தொடலி கிடையச்சோடு அமைக்கிற கோணத்தை நடக்கிறேன், பீட்டா. இந்த தொடலி கிடையச்சோடு அமைக்கிற கோணத்தை இருக்கிறது என்னது, கேமா. சரியாக்கவணும். அப்ப ஏபிசி என்ற புள்ளிகளுக்கு நான் என்ன செய்யறேன், தொடலி வரைகின்றேன். அந்த தொடலிகள் கிடையச்சோடு அடைக்கிற கோணங்கள், அந்த கிடையச்சோட எடுக்கிற கோணங்கள் என்ன கோணத்துல இருக்குன்னு பாக்குறேன், கிடையச்சோடு அமைக்கிற கோணங்களை பார்க்கின்றேன். சீட்டா பீட்டா கேமா. எனக்கு பார்த்தோன்னு விளங்குது, சீட்டா விட பீட்டா கூட, பீட்டா விட கேமா கூட பார்த்தோன்னு விளங்குது. எனக்கு பார்த்தோன்னா இப்படி விளங்குறது. ஆகவே என்ன சொல்ல போறேன், ஏண்ட புள்ளியில இருக்கிற வேகத்தை வி என்றது, பி என்ற புள்ளியில இருக்கிற வேகத்தை விபி என்றது, சி என்ற புள்ளியில இருக்கிற வேகத்தை விசி என்று எடுத்தா எனக்கு கோணம் கூட கூட படித்திறன் கூட கூட என்ன கூடும், வேகமும் கூடும். வி என்ற வேகத்தை காட்டிலையும் பி என்ற வேகம் கூட, பி என்ற வேகத்தை காட்டிலையும் பிசி என்ற வேகம் கூட. ஆக மொத்தத்தில் ஒரு முடிவுக்கு வரலாம்டாப்பா. என்ன முடிவுக்கு வரலாம் என்று சொன்னா, என்ன முடிவுக்கு வரலாம் என்று சொன்னா, இங்க எனக்கு ஒரே ஒரு வளைகோடு தான் கீறி இருக்கிறேன். அந்த ஒரு வளைகோட்டில ஒவ்வொருபட்ட வேகங்கள் வருகிறது.
இருக்குது. அப்ப வேற இந்த வளைகோடு என்னது மாறா வேகமோ இல்ல. வளைகோடு என்று சொன்னா மாறும் வேகங்கள். பாயிண்ட்டுக்கு பாயிண்ட், புள்ளிக்கு புள்ளி என்ன செய்யுமாடாப்பா வேகம் மாறும். ஏ புள்ளியில வாக்குற ஒரு வேகம் கிடக்குது, பி புள்ளியில வாக்குற இன்னொரு வேகம் கிடக்கு, சி புள்ளியில வாக்குற இன்னொரு வேகம் கிடக்கு. இது வேற வேகம் காண்றதுக்கு நான் என்ன செய்யறேன்டாப்பா தொடலி அமைக்கிறேன். விளங்குது இல்ல விஷயம். தொடலி ஏன் தொடலிகிறா படித்திரம் காண்றது. tan θ இதுல இருந்து tan θ சமன் ma படித்திறன். அதே போல இங்க வேற tan β சமன் mb b புள்ளி படித்திறன். அதே போல tan gamma சமன் mc படித்திறன். ma எனப்படுவது என்னதுக்கு சமன் va க்கு சமன், mb எனப்படுவது vb க்கு சமன், mc எனப்படுவது vc க்கு சமன். ஆகவே எனக்கு இந்த கோணம் கூட tan பெருமான வேலையும் கூடும். திரிகோணத்துல கணக்குறேன். தீட்டாவின் பெருமானம் கூடக்க tan தீட்டாவின் பெருமானமும் ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்யும் அதிகரிக்கும் என்று உனக்கு தெரியும். தீட்டாவின் பெருமானம் கூடிக்கொண்டு போயக்க tan தீட்டாண்ட பெருமானமும் ஆட்டோமேட்டிக்கா அதிகரிக்கும். ஓகேயா? அவர் இந்த வளைகோட்டுக்கு இந்த வளைகோட்டில ஒவ்வொரு புள்ளியிலையும் ஒவ்வொரு வேகங்கள் இருக்கு. அப்ப நான் இந்த வளைகோட்டுல பாருப்ப இந்த புள்ளிக்கும் இந்த புள்ளிக்கும் இடையில நான் அப்ப என்ன கண்டுபிடிக்க வேணும் பாருப்ப. ஒவ்வொரு புள்ளியிலையும் ஒவ்வொரு வேகம் இருக்கின்றபடியால நான் என்ன செய்யலாம், ஒரு ஒரு இதெல்லாம் சொல்றேன். இந்த வேகங்களுக்கு சொல்ற பேர் இன்ஸ்டன்டேனியஸ் வெலோசிட்டி. அந்த புள்ளியில இருக்கிற வேகம் ஏ என்ற புள்ளியில என்ன வேகம் VA, B என்ற புள்ளியில என்ன வேகம் VB, C என்ற புள்ளியில என்ன வேகம் VC என்று சொல்லி இன்ஸ்டன்டேனியஸ் வெலோசிட்டியால் விளங்குது. அந்த கணத்தில் அந்த இன்ஸ்டன்டேனியஸ் அந்த பாயிண்டில எந்த பாயிண்டில இருக்குதோ அந்த பாயிண்டில இருக்கிற வேகங்கள். அப்ப நான் இப்ப மரியாதவனி இதெல்லாம் எனக்கு சரியான வேகம். அப்ப நான் என்ன செய்ய போறேன்னா இந்த வளைகோட்டுக்கு அவரேஜ் வெலோசிட்டி ஒன்று காணலாமா? அவரேஜ் வெலோசிட்டி ஒன்று எடுக்கலாமா? சராசரி வேகம். எனக்கு பாரு, ஏ புள்ளியில ஒரு வேகம் இருக்குது, பி புள்ளியில வேற ஒரு வேகம் இருக்குது, சி புள்ளியில வேற ஒரு வேகம் இருக்குது. அப்ப வேற சராசரி வேகம் எடுக்கிறேன்னா நீங்க என்ன யோசிப்ப? ஓ இப்ப 3 புள்ளிகள் கிடக்கப்ப 3 புள்ளியில இருக்கிற வேகத்தை கூட்டி 3 இருக்குதான் சராசரி வேகம் போறாவையா? சராசரி அப்படி வராது. ஏ புள்ளி பி புள்ளி சி புள்ளியில இருக்கிற வேகங்களை சராசரி காண்றதுக்கு நாங்கள் என்ன செய்ய வேணும் என்று சொன்னா, சராசரி காண்றதுக்கு ஏ என்ற புள்ளியில இருந்து சி என்ற புள்ளிக்கு இவ்வளத்துக்குள்ளே வேகம் மாறிக்கொண்டிருக்கிறோம். இவ்வளவு வேகத்திலே சராசரி காணணும்டா ஏ என்ற புள்ளியையும் சி என்ற புள்ளியையும் என்ன செய்யணும், இணைக்க வேணும். ஓகே, இணைப்பேன் ஒரு நேர்கோடாக இணைப்பேன். இணைச்சி போட்டு என்ன செய்யணும், அதுல இருந்து ஒரு முக்கோணமானது ஃபார்ம் பண்ணி அதுல இருந்து முக்கோணத்தை ஃபார்ம் பண்ணி ஏண்ட புள்ளியையும் சி என்ற புள்ளியையும் இணைச்சு அதுல இருந்து ஒரு முக்கோணம் ஃபார்ம் பண்ணி அவரில இருந்து நான் என்ன செய்வேன், படித்திறன் காணவேன். அவற்ற படித்திறன் காணவேன். அவற்ற படித்திறன் காண எங்களுக்கு என்ன வரும், ஒரு வேகம் வரும். அந்த வேகம் என்ன வேகமாக இருக்கும், சராசரி வேகமாக இருக்கும். விளங்குதாடாப்பா? ஒரு வளைகோட்டில இருக்கிற சராசரி வேகம் காண்ற விதம் என்னன்னு விளங்குதா? ஒரு வளைகோடு வரைக்க அப்ப வளைகோடு இப்படி இருக்கிறாங்க. அந்த வளைகோட்டிட்ட ஆரம்ப புள்ளியையும் ஃபைனல் புள்ளியையும் இணைச்சி போட்டு அது என்ன செய்யும், கிடையாச்சோட ஒரு கோணம் உண்டாக்குனாடாப்பா. அந்த கோணத்துக்கு என்ன பார்ப்ப, அந்த கோணத்துக்கு நீ என்ன பார்க்க வரும், படித்திறன் பார்த்தான்னு சொன்னா அது வேகமா இருக்கும். அதான் சராசரி வேகமாக இருக்கும். அவரேஜ் வெலோசிட்டி சராசரி வேகம். இங்க ஒவ்வொரு புள்ளிகள்லயும் ஒவ்வொரு வேகங்கள் இருக்கும். வடிவான விஷயத்த ஒவ்வொரு புள்ளிகள்லயும் ஒவ்வொரு வேகங்கள் இருக்கும். எனவே எனக்கு சராசரி வேகம் வேணும் என்று சொன்னா கேட்டால், சராசரி வேகத்தை காண சொல்லி கேட்டால் நீ என்ன செய்வ, எனக்கு ஆரம்ப பாயிண்டையும் இறுதி பாயிண்டையும் நேர்கோணால இணைச்சி போட்டு என்ன செய்வ, அதுக்கு ஒரு படித்திறன் காணும். அவர் என்ன கிடையாச்சோட ஒரு கோணம் வைப்பார், கிடையோட ஒரு கோணம் வைப்பார். அது அந்த கோணத்துக்கு என்ன செய்வ, படித்திறன் காணும். படித்திறன் கண்டா அது என்னவா இருக்கும், சராசரி வேகமாக இருக்கும். விளங்கல விஷயம் விளங்கல. ஓகே, இவருக்கு கிளியர் பண்ணிட்டு அங்கே தொடர்ந்து விஷயத்தை கலைப்பதில் தொடர்ந்து விஷயத்தை கலைப்போம்.